எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது டெல்லியில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆனதில் ரெட் ஃபோர்ட் கிட்ட அதை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டாக்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க இல்லையா? அது அல் ஃபலா யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த கேம்பஸ் லாட்ஜிங்லேருந்து வந்து டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 2 நாளில் வந்து சர்ச் பண்ணதில் வந்து நோட் புக்ஸு, டைரிஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க போலீஸு. மோர் தென் 2 இயர்ஸாக வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நிறைய மல்டிப்புளாக வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வந்திருக்கு. டாக்டர் உமர் உன் நபி அப்படிங்கிற அந்த ஆள் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் I-20 காரை. அதை வந்து வெடிக்க வச்சுருக்கான். அதாவது ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட நவம்பர் 10 அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா முசாமில் அகமது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனும் டாக்டர் தான். ரூமை வந்து 2 ரூமர் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க ஃபரீதாபாத்தில் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அங்கே 3000 kg அமோனியம் நைட்ரேட்டும் அப்புறம் வந்து அது இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ்லாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த 2 பேருமே இந்த உமரும் இந்த இன்னொரு டாக்டருமே வந்து அல்ஃபாலாவில் வந்து ஜாயின் பண்ணது வந்து இந்த பேண்டமிக் டைமில் 2021 ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த முசாமில் அப்படிங்கிறவங்க வந்து அந்த உமர் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் கழித்து அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் டாக்டர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஃபரீதாபாத் மாடியூலில் வந்து இந்த உமர் நபி தான் வந்து ப்ரைம் சஸ்பெக்டாக வந்து கருதப்படுறான். அதில் வந்து முசாமில் அகமது அப்புறம் டாக்டர் ஷாஹின் ஷாஹிது அவங்கெல்லாம் வந்து இன்னொரு டாக்டர் மஜீத் ராதர் ராத்தார் அப்படிங்கிறவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து அதில் வந்து பண்ணதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க டியூஸ்டே அன்னைக்கு. ஷாஹின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இன்ட்ரகேஷனில் ஸ்ரீநகரில் மண்டே அன்னைக்கு நைட் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உமர் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருந்திருக்கான். அந்த டெரர் அட்டாக்ஸ் வந்து மல்டிபிளாக பண்ணுறது இந்த கண்ட்ரியில் பண்ணுறதுல வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க ஒர்க்கு முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அல்ஃபலா மெடிக்கல் காலேஜ் அந்த இதில் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த அதிலையும் அப்புறம் வந்து முசாமிலையும் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய வந்து அந்த வெடிப்பொருட்கள் அந்த இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து குவிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் 2 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேன் இண்டியா டெரர் அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது ஜெய்ஷ் முகமது அந்த இதை டெரர் அவுட்ஃபிட் அந்த அவங்களுக்கு பிஹாஃப் ஆஃபாக அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணியிருக்காங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முசாமிலும் அதிலும் வந்து ஷாஹின் இவங்கெல்லாம் வந்து அர்லியராக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்னால. அதை வந்து அந்த வித் யூபி போலீஸ், ஹரியானா போலீஸு அந்த இதில் இந்த உமர் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அல்ஃபலாவில் வந்து மெடிக்கல் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். எப்படியோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு தனியாக வந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2 டாக்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த நிறைய வந்து வைடர் ஜெய்ஷ் நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஷாஹின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரகேஷனில் வந்து இந்த பர்வேஸ் சயீதும் வந்து இதில் ரேடிக்கலைஸ் ஆகியிருக்கான். அதே சேட் குரூப்பில் இருந்திருக்கான். முசாமில் அதில் இவங்கெல்லாம் ஒரே குரூப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து அந்த ஷாஹின் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியூஸ்டே வந்து லக்னோவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க லக்னோவுக்கு பர்வேஸோட வீட்டுக்கு. பட் ஆனால் வந்து எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெக்கவரி இதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காருன்னா பர்வேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற அந்த இதில் இருந்ததுனால அவன் வந்து பொருட்கள்லாம் வந்து எங்கேயாவது வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குருகிராம் பேஸ்டு அமோனியம் நைட்ரேட் சப்ளையரையும் வந்து யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரையும் வந்து இப்போ ரெய்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து அரெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெய்ட்ஸ் வந்து டெல்லியிலையும் ஃபரீதாபாத்லேயும் நடத்தப்பட்டதில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா நெட்வொர்க் ஆஃப் அந்த மத போதகர்களும் இதில் எங்கேஜாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஷோஃபியனை சேர்ந்த இர்ஃபான் அப்புறம் வந்து அஹ்மது அப்படிங்கிறவங்க வந்து டைரெக்டாகவே வந்து பாகிஸ்தானோட டச்சில் இருந்திருக்கான் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஃபீஸ் முகமது இஷியாக் அப்படிங்கிறவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸை வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு.
இந்த கிளரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைலி குவாலிஃபைடு இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து ரேடிகலைஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து லைக் டாக்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றுறதுக்கு, டெரர் அட்டாக்ஸுக்கு வந்து ஜெய்ஷி அந்த முகமது அந்த இதுக்கு வந்து சாதகமாக வந்து அட்டாக்கை வந்து இந்தியாவில் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரேடிகலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த டாக்டருடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறனால வந்து இது சதி திட்டம் திட்டுறதுக்கு இது வந்து தீடுறதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரி வந்து நவம்பர் 2023 ஜம்மு காஷ்மீரில் வந்து எல்ஜி மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து டாக்டர் நிசார் உல் ஹாசன் அப்படிங்கிறவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணார். இந்த மாதிரி வந்து அந்த எஸ்எம்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீநகரில் அந்த டெரர் அந்த லிங்க்ஸில் இருந்ததுனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹாசன் வந்து என்னென்னா செல்ஃப் ஸ்டைல்டு பிரசிடென்ட் ஆஃப் டிஏகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பிரிவினைவாதத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ப்ராக்சிஸ் வந்து அதன் தலைமையில் ஹாசனுக்கு வந்து ஏதாவது ரோல் இருக்கா இந்த ரேடிகலைஸ் பண்ணதில், இந்த காஷ்மீரி டாக்டர்ஸில் ஃபரிதாபாத் இல்லாட்டி இந்த பிளாஸ்டில் வந்து அந்த ரேடிகலைஸ் ஆகி அவங்க அட்டாக் பண்ணதில் வந்து இவருக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சூசைட் பாம்பர்ஸ்லாம் வந்து என்னென்னா அவங்க வந்து செல்ஃபாக ரேடிகலைஸ் ஆகிக்கிறாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சேட்ஸ்லலாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இனி வேறு என்னெல்லாம் திருப்பியும் தகவல்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.